ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கரூரோட பிரச்சனை தான் இப்போ ரொம்ப பாப்புலராக பேசின்னு இருக்கிறாங்கங்க. விஜய்க்கு மனசே இல்லை. அவருக்கு அங்கே அந்த சம்பவம் நடந்த உடனே அவர் தனி விமானம் பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. அப்போ இங்கே ஜனத்துங்க மேலே அக்கறையே இல்லைன்ட்டு ஒவ்வொரு குற்றச்சாட்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து பேசுகிறாருங்க. எப்படி இது என்னால் சொல்கிறதும் பேசுகிறதுனே எனக்கு தெரியல. எப்படி அக்கறை இல்லாத போச்சுன்னு சொல்கிறதே ஒரு பெரிய தப்புன்ட்டு நான் சொல்கிறேங்க. அந்த இடத்துல ஏற்கனவே இவ்வளோ ப்ரெஷர்லேயும் இவ்வளோ இதுவுலேயும் வேலை செய்து இருக்கும்போது ஒரு ஒரு பெரிய தலைவர் இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரேன்னாங்களாம். இவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? அதால் அவர் அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அவங்க கட்சி ஆளுங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் நம்ம எப்படியும் பண்ணி ஆகணுன்ட்டு அரசியல்வாதி மூலியமாகவும் ஹெல்ப் வருது. விஜய் அண்ணாவோட சைட்லேருந்தும் இங்கே ஹெல்ப் வருதுங்க. விஜய் இங்கே பார்த்தா தான் இவங்களுக்கெல்லாம் சுகம் ஆகுறதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அந்த இடத்துலேருந்து அவர் அங்கேருந்து போனால் தான் அந்த ஜனத்துங்களை கட்டுமானம் படுத்த முடியும். ஏன்னா இந்த ஜனத்தால் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையே இங்கே வந்திருக்கு. இப்போ அண்ணா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் திருப்பி இங்கே ஒரு கலவரம் வரும், இங்கே ஒரு பிரச்சனை வரும். அதால் தான் அந்த கட்சி தொண்டர்கள் அவரை ஃபஸ்ட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டு இங்கே என்னென்ன பண்ணணுன்ட்டு இங்கே ஒவ்வொரு வேலையும் அவ்வளோ அழகாக பண்ணாங்க. கவர்மெண்ட்டை பப்ளிக் அவ்வளோ பக்காவாக ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இடத்துல திருப்பியும் விஜய் ஏன் வீட்டுக்கு போனார், விஜய் ஏன் வீட்டுக்கு போனார்,